தக்காளி தக்காளி கிலோ எவ்வளோ? 2 கிலோ கொடுங்க. 2 கிலோ போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிளகாய் தூள் எப்படி அரைக்க போறோம்னா இந்த விளாக் ஃபுல்லா வரப்போகுது. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே பாத்தீங்கன்னா மிளகாய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாடிக்கு கொண்டு வந்திருக்கோம். மாடியில தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கிளீன் பண்ணிட்டு இங்கதான் எல்லாமே பாத்தீங்கன்னா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போயிட்டு மிளகாய் தூள் அரைக்க போறோம். மிளகாய் பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்கவே இல்லைங்க. நம்ம சொந்த வயல்ல விளைஞ்ச மிளகாய் தான் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப இத பாத்தீங்கன்னா 1 கிலோ மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். மீதி மிளகாய தனியா எடுக்க போறோம். 1 கிலோ எடுத்துட்டு மீதி தனியா வச்சுட்டு 3 கிலோ கொத்தமல்லிக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா 1 கிலோ மிளகாய் தான் அம்மா அரைப்பாங்க. அவங்க ஸ்டைலே தாங்க நானும் இப்போ வந்து அரைக்க போறேன். இவ்வளவு நாள் நான் எப்படி அரைச்சிட்டு இருந்தேன்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ கொத்தமல்லிக்கு 1 கிலோ மிளகாய் போட்டு நான் அரைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் 1 கிலோ கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா காரம் வந்து எனக்கு அதிகமா கிடைக்கல. அதனால சரி 1 கிலோ கொத்தமல்லியை அம்மா வந்து கம்மி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோ மிளகாய் வந்து நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு 3 கிலோ கொத்தமல்லி தேவையானது எல்லாமே 100 வாங்கி காய வச்சு நாளைக்கு கொண்டு போயிட்டு நம்ம அரைக்க போறோம். நம்ம இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா சீட்டி போட்ட வீட்டுல தான் இருக்கும். அதனால இங்க மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் காய வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அம்மா வீட்லயே மாடியில கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப கொட்டி காய வச்சாச்சு. இதை நாளைக்கு எடுத்துட்டு போய் அரைக்கிற ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மிளகாய் பாத்தீங்கன்னா 1 கிலோ தனியா எடுத்து அழகா அதை ஒத்தையா பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு போட்டு காய வச்சிட்டோம்னா நல்லா முருகலா பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து காஞ்சிரும். நம்ம காய வச்சு எடுத்துட்டு போய் அரைக்கும் போது பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் லைஃப் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மல்லி காய வைக்கிறதுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 1 கிலோ மல்லி நான் ஏன் வாங்கலன்னா நம்ம வீடு வந்து குடி போயிருந்தோம். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். அப்ப குடிகாடு போயிட்டு நம்ம வீட்டுக்கு மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மளிகை பொருள்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ மல்லி மீந்து போயிடுச்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா 1 கிலோ மல்லி வீட்லயே இருந்துச்சு. நான் 2 கிலோ மல்லி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அந்த கலர் டிஃபரெண்ட் பாருங்க. வீட்டுல இருந்த மல்லிக்கும் இப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மல்லிக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. இப்போ வந்து 3 கிலோ கொத்தமல்லி இப்ப நம்ம சூப்பரா பாத்தீங்கன்னா அழகா காய வச்சிட்டோம் வெயில்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கிலோ மிளகாயும் பாத்தீங்கன்னா அழகா காய வச்சாச்சு. அடுத்து 3 கிலோ மல்லி நம்ம தனியா வாங்கி அதையும் இப்ப காய வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து 100 போட சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 என்னன்னு பாத்தீங்கன்னா நச்சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், அடுத்து பாத்தீங்கன்னா மிளகுங்க, நெக்ஸ்ட் கடலைப்பயிறு ஒரு 100, அடுத்து நம்ம பெருங்காய கட்டி நம்ம வாங்கி போட்டுக்கணும், மஞ்சள் ஒரு 100ங்க. நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டங்கள் மட்டும் தாங்க கொடுத்து நான் வந்து மிளகாய் தூள் அரைச்சு நான் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாம்பாரா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள் தாங்க நான் வந்து ஆட் பண்ணி நான் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். சூப்பரா பாத்தீங்கன்னா குழம்பும் நல்ல மனமாவும் இருக்கும். நான் இவ்வளவு நாள் 4 கிலோ போட்டிருந்தேன். இப்போ 1 கிலோ பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஓரளவு பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா வந்து மாடியிலே காய வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா வந்து புளியம்பழம் எல்லாம் நிறைய உலுக்கி வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு விளாக்ல கொடுத்துருக்கேன். அம்மா வீட்டுல புளிய மரத்துல இருந்து புளியம்பழம் நிறைய பழுத்து நிறைய இருக்குன்னு நான் விளாக்ல கொடுத்துருக்கேன். அவங்க பொறுக்கி வச்சிருந்த புளியம்பழத்தையும் சேர்த்து இந்த வெயில் அடிக்குதே சரி இந்த வெயிலே காய வச்சிடலான்ட்டு அவங்க அந்த வெயிலே பாத்தீங்கன்னா 2 யூனிட்டா தனித்தனியா போட்டு காய வச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா மாடிக்கு வந்து காய வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சூப்பரா பாத்தீங்கன்னா காய வச்சு அழகா பாத்தீங்கன்னா இப்போ முடிச்சாச்சு ஒர்க்க. The next day. அடுத்த நாள் காலையில எடுத்த வீடியோங்க. இன்னைக்கு நான் எங்க போக போறேன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் அரைக்கதாங்க இப்ப நான் கிளம்பி இருக்கேன். யார் யார் போக போறேன்னு பாத்தீங்கன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் போக போறோம். மிளகாய் தூள் அரைக்க வேண்டிய மிளகாய் பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கு. ஆல்ரெடி நேத்தியே நம்ம வந்து மாடியில காய வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க அம்மா பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கு தேவையான 100 எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அங்க இருந்து இப்ப நம்ம ரைஸ் மில்லுக்கு கிளம்ப போறோம். எங்க போய் அரைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சேத்தியாத்தோப்பு ரைஸ் மில்லுக்கு தாங்க போக போறேன். இங்க பாருங்க பையெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அரேஞ்ச் பண்ணி சூப்பரா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அடிஷனலா பாத்தீங்கன்னா அம்மா வந்து பச்சரிசி எடுத்துட்டு வராங்க. அது எதுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தா அம்மா சொல்லியிருந்தாங்க, உளுந்து வடை சுடும்போது நமக்கு வந்து பச்சரிசி மாவு தேவைப்படும். அப்ப மாவு நம்ம கடையில வாங்குறதா இருக்கு, நம்ம கிட்டதான் அரிசி இருக்கு, நம்ம அரைச்சிட்டு வந்தே வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு அரிசியும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க எப்படி மிளகாய் தூள் அரைக்கிறோம்னு தெரியும். Much later.
தான் வருவார். வரனர்.
பார்த்தீங்கன்னா மயிலன்னு 3வது டைம் போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது 3வது டைம். இப்போ 2 டைம்லேயே மஞ்சள் இருக்கணும்ல, ஆனால் இப்போ ஒரு டைம் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு, 3வது டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கு. 4ஆ? இப்போ நல்லா நைஸாக இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரைச்சாச்சு. என்ன வெங்காயம்? வெங்காயம், தக்காளி. கிலோ 20ஆ? 2 கிலோ வாங்கிக்கிறேன். கவரில் போட்டு விடுங்க, பைய எடுத்துட்டு வரல. தக்காளி 1/4 கிலோவா? தக்காளி தக்காளி கிலோ எவ்வளோ? 2 கிலோ கொடுங்க. கோஸ் வாங்கிக்க. கோஸ் இருக்கு, கோஸ் வேணும். இருக்கு, அதுவும் இருக்கு. ரெண்டு கிலோ. இஞ்சி 10 ரூபாய்க்கு போட்டு சன்னமாக கிடக்கு. குடிச்சிட்டியா? சரி, அப்புறம் அடுத்த வியாபாரம் பண்ண மட்டும். இந்த காயோட ரேட் பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்துடுச்சு. சரி, நீ வாங்கம்மா, நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் வாங்கின பிறகு வாங்க. அது கணக்கு முடிவு பண்ணி நான் காய்ச்சி கொடுக்க போகிறேன். வேற என்ன? தக்காளி 1.5 கிலோ. கேரட்டு 1 கிலோ. பீன்ஸ், கேரட்டு 20 ரூபா. இந்த 50 ரூபா. எனக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு 50 ரூபா. காய்கறி வாங்கிட்டு வேற மளிகை கடைக்கு போகணுமா? இஞ்சி வாங்கியிருக்கேண்ணா. இஞ்சி தான் வீட்டில் இல்லை. இஞ்சி 10 ரூபாய்க்கு. பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு. பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்கு. அப்படியே கேரட்டும் பீன்ஸும் 20 ரூபாய்க்கு. 50 ரூபா கரெக்டு. திறமையாக இல்லை, எனக்கு காசு இல்லை ஒன்றும். பீன்ஸு கேரட் 20ஆ? தக்காளி 30. எங்கே தெளிவாக வாங்கிருக்கேன். அடுத்த தான் ஜோலி வந்துட்டுருக்கேன். மிளகாய் தூள்
தூள் எப்படி அரைச்சோம்னு நீங்க வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா வந்து வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன மளிகை பொருள்னு பாத்தீங்கன்னா, ஆயில் ஐட்டம், சோப் ஐட்டம் மட்டும் தாங்க வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா, காய்கறி வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு மளிகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். இந்த மளிகை ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு பஸ் ஸ்டாண்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்குங்க. எவ்வளவு வந்துச்சு பாருங்க, ரூ. 308 சம்திங் வந்துருச்சு. நீங்க விளாக்ல பார்த்திருப்பீங்க எப்படி நாங்க மிளகாய் தூள் அரைச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவும் அரைச்சோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மல்லாட்டன் ஆடுறதுக்காக மூட்டை கணக்குல பாருங்க அங்க லைனா பாத்தீங்கன்னா மல்லாட்டை மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு தேங்காய் எண்ணெய் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம மிளகாய் தூள் அரைச்சிட்டு அங்க இருந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ மல்லாட்டை அரைக்கிற சீசன் சொன்னாங்க. அந்த சீசனுக்காக பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்குங்க. மூட்டை கணக்குல கொண்டு வந்து மல்லாட்டை பயிர் வச்சுட்டு அவங்க மல்லாட்டை எண்ணெய் ஆடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்ப நாங்க அங்க இருந்து சேத்தியாத்தோப்புல இருந்து நாங்க வெளியாயிட்டோம். அடுத்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எறும்பூர்ல இருக்கிற பெட்ரோல் பங்க் வந்திருந்தோம். ஹச்பி பெட்ரோல் பங்க்ல தாங்க இப்போ பெட்ரோல் போட்டுட்டு இங்க இருந்து இப்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. போகும்போது நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடல. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 200 100க்குன்னு பெட்ரோல் போட்டாதான் போற இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர் போற என்ட்ரன்ஸுக்கு 2 ஊருக்கு முன்னாடியே இந்த தழை வந்து அம்மா பாத்துட்டாங்க. சரி வண்டியை நிறுத்துமா, இந்த தழை கொஞ்சம் உடைச்சிட்டு போவோம். நம்ம வீட்டுல 2 ஆடு இருக்கு. ஆடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நீங்க உடைச்சிட்டு வாங்க, நம்ம மடியில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த தழை நம்ம ஊர் பக்கம்லாம் அதிகமா கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம மெயின் ரோட்ல பார்த்தாதான் இந்த தழைலாம் கிடைக்கும். ஆடு நல்லா அதிகமா விரும்பி சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகேன்னு அம்மாட்ட சொன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அழகா பறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வேப்பந்தழை மட்டும்தான் பாத்தீங்கன்னா உடைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஊர் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா வேப்பந்தழை தாங்க மோஸ்ட்லி அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி தழைலாம் அதிகமா கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வெளியில வண்டியில போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல நல்ல தழைகள் இருந்துச்சுன்னா, ஆடுக்கு புடிச்ச தழை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும்னு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆசை இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து இந்த தழையை பறிச்சுட்டு போகணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. சரி வாங்க உடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க முன்னாடி வைக்கிறேன்னு சொன்னாங்க. முன்னாடி வச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே காத்துல கீழே விழுந்துரும். நீங்க மடியிலே வச்சுட்டு புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்களும் பாத்தீங்கன்னா தழெல்லாம் உடைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு போன வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸா முடிஞ்சிச்சு. மிளகாய் தூளும் சூப்பரா நம்ம அரைச்சிட்டோம். அம்மா என் கூட வரலன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் தனியா தாங்க அரைச்சிருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா எல்லாமே அரைச்சு கொடுத்தாங்க. இந்த மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா எனக்கு அரைச்சு கொடுக்கதான் அவங்க இங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. வந்ததுனால பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மளிகை பொருள் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வாங்கியிருந்த மளிகை பொருளையும் காய்கறியும் கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன். அவங்க ஆட்டுக்கு உடைச்சிட்டு வந்த தழையை பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. ஏன்னா ஆடு வந்ததும் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம வீடு மெயின்லயே இருக்கிறதுனால நிறைய ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வழியா போகுது வருது. அதனால அந்த தழையெல்லாம் கண்டிப்பா அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால அம்மா பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு உள்ள அழகா சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நானும் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு அம்மாவையும் வீட்டுல இறக்கி விட்டுட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு நல்லபடியா பாத்தீங்கன்னா டிராவல் சூப்பரா போயிட்டு வந்தாச்சுங்க. டிராவல்ல என்னென்ன பண்ணிருக்கோம்னா மிளகாய் தூள் அரைச்சிருக்கோம், காய்கறி வாங்கியிருக்கோம், கம்மியா பாத்தீங்கன்னா மளிகை பொருள் வாங்கிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.